கடவுளே, என் பையனுக்கும் மருமகளுக்கும் நான் நடத்தி வைக்கணுங்கிற மறு கல்யாணம் ஏதோ தடங்கள் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கு. அது எதனாலன்னு ஒண்ணுமே புரியல. இப்ப திரும்பவும் அவங்க கல்யாணத்தை உன் சன்னதியிலே நடத்தணும்னு முடிவு பண்ணிருக்கேன். இந்த தடவை எந்த தடங்களும் வராம நீ தான் பாத்துக்கணும். என் பையன் என் மருமக கழுத்துல தாலி கட்டுறத நான் சந்தோஷமா பார்த்து அட்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணணும். இதுதான் என்னோட ஒரே ஆசை. அதை நீதான் நிறைவேற்றி வைக்கணும். ஓம் மகேஸ்வர்யே நமஹ, ஓம் பைரவ்யே நமஹ, ஓம் புவனேஸ்வர்யே நமஹ. கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. சீர்வஷஸ்வ மாயுஷ்ய மாரோக்ய மாவிதா சோபமானம் மகீயதே. தானியம் தனம் பசும் பகுபத்ரலாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயுः. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. தீர்க்க சுமங்களே பவ. நீங்க வேண்டுனது நல்லபடியா நடக்குமா? சந்தோஷமா போயிட்டு வாங்க. எந்த குறையும் வராது. சரிங்க. க்ஷேமமா இருப்பேன். சாமி, அம்மா, நாளைக்கு நான் என் மகனையும் மருமகளையும் கூட்டிட்டு வரேன். நீங்க தான் அவங்க 2 பேரோட மறு கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும். மண்டபத்துல நின்னு போன கல்யாணத்தை நடத்தி கொடுக்க சொல்றீங்களா? ஆமா சாமி. பேஷா செஞ்சு கொடுத்துருவோம். அதுக்கு ஒரு நல்ல நேரத்தை குறிச்சு கொடுங்களேன். அம்மா கொஞ்சம் இருங்க, பஞ்சாங்கத்தை எடுத்துட்டு வரேன். கொடுங்க. ஓம் நம சிவாய. நாளைக்கு அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடக்க போற சுபயோக நாள். காலையில 9ல இருந்து 10 நல்ல முகூர்த்த நேரம். அந்த நேரத்துல கல்யாணத்தை வச்சுக்கலாமே. தம்பதி க்ஷேமமா இருப்பா. ரொம்ப சந்தோஷம் சாமி. அந்த நேரத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்ப நாங்க போயிட்டு வரோம் சாமி. வரோம் சாமி. வாமா. மீனாட்சி, இந்த கல்யாண விஷயம் நம்மளோடயே இருக்கட்டும். வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். அதான் ஏற்கனவே சொல்லிட்டீங்களே அத்தை, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். யாருக்காவது தெரிஞ்சு கார்த்திக் காது வரைக்கும் இந்த விஷயம் போனா நிச்சயமா அவன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான். அதனாலதான் யாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொல்றேன். புரியுது அத்தை, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். எப்படியோ கார்த்திக் தீபக் கல்யாணம் நல்லபடியா நடந்த சந்தோஷம்தான். வாடா. சாரி. யாருமா நீ? எதுக்கா இப்படி ஓடி வர? ஒரு ரவுடி கும்பல் என்ன துரத்திக்கிட்டு வருது. நான் இங்க ஒளிஞ்சுக்கிறேன். அந்த கும்பல் வந்து கேட்டா என்ன தெரியாதுன்னு சொல்லிடுங்க ப்ளீஸ். ரவுடி கும்பலா? அவங்க எதுக்கு உன்னை துரத்துறாங்க? அம்மா, இப்ப அதெல்லாம் சொல்ல நேரம் இல்ல. ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. ஏமா, இந்த பக்கம் வெள்ளையா பிங்க் சுடிதார் போட்டு ஒரு பொண்ணு வந்துச்சா? பாத்தீங்களா? எப்போ? இப்போ இல்லைங்க, நான் பார்க்கலைங்க. செகப்பா ஒரு பொண்ணு பிங்க் சுடிதார் போட்டு இந்த பக்கம் ஓடி வந்தாளா? நீங்க ஏதாவது பாத்தீங்களா? அப்படி யாரும் இங்க வரலங்க, நான் பார்க்கல. உள்ளதானே வந்தா, எங்க போயிருப்பா? சொல்லுமா. ஐயா, கோவிலுக்குள்ள பிங்க் சுடிதார் போட்டு அப்படி யாரும் வரலையேப்பா. வரலையா? சரிங்க. அம்மா, இந்த பக்கம் செகப்பா பிங்க் கலர் சுடிதார் போட்டு ஒரு பொண்ணு வந்தது. நீங்க ஏதாவது பாத்தீங்களா? அந்த பொண்ணு இந்த பக்கமா ஓடி வந்து பின் பக்கமா ஓடி போயிட்டாப்பா. ஆமா. நல்லா பாத்தீங்களாம்மா? அந்த பொண்ணு பின் பக்கம் தான் ஓடி போனா. ஆமாப்பா, அந்த பக்கம் தான் ஓடி போனா. தேங்க்ஸ்மா. ஏய், அவ இந்த பக்கம் தான்டா போயிருக்கா. அவளை தப்பிக்க விடக்கூடாது. அட போலாம். என்ன காட்டி கொடுக்காம இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. எங்க உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லையா? அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல மைதிலிங்கிறவங்கள உடம்பு சரியில்லைன்னு கூட்டிட்டு வந்தனே, நீங்க தான் அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டீங்க. நான் கூட அங்க ஐசியூல இருக்கிற பொண்ணுக்கு விபூதி பிரசாதம் எடுத்துட்டு வந்து கொடுத்தனே,
ஞாபகம் இருக்கு. ஆனா இப்ப அத பத்திலாம் பேச நேரம் இல்ல. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் கிளம்புறேன். என்ன மீனாட்சி, இந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல்ல பார்த்ததா சொல்ற? ஏற்கனவே இவளை தெரியுமா உனக்கு? தெரியும் அத்தை. அன்னைக்கு மைத்திலிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஜிஹெச்சுக்கு போயிருந்தோம். அங்கதான் இவங்க நர்ஸா ஒர்க் பண்றாங்க. மைத்திலிக்கு இவங்க தான் ஊசி போட்டு மாத்திரை எல்லாம் கொடுத்தாங்க. அந்த ஞாபகத்துல தான் கேட்டேன். அந்த பொண்ணுக்கு அந்த ரவுடிங்களால ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அதான் உங்ககிட்ட எதுவும் பேசாம ஓடி போயிட்டா. சரி வா போலாம். ம். சொல்லுங்க சார். ஆமா, உங்க ஆர்டரை இன்னும் 2 நாள்ல டெலிவரி பண்ணிடுவோம். பாதி பேமெண்ட்டை பண்ணிடுங்க. பேலன்ஸ் பேமெண்ட்டை டெலிவரி அப்போ நீங்க பண்ணிடுங்க. ம், தேங்க்யூ. துங்கா. துங்கா தானே? வாட் அ சர்ப்ரைஸ். உங்களை நான் இங்க பாப்பேன்னு நினைக்கவே இல்லை. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் சார். பெங்களூர்ல 6 மாசத்துக்கு முன்ன உங்களை கடைசியா பார்த்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன்னு நினைக்கிறேன். ஆமா சார், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்பதான் மீட் பண்றோம். எங்க வீடு பக்கத்துல தான் இருக்கு. வாங்க பார்த்துட்டு போலாம். இல்லைங்க சார், ஒரு முக்கியமான வேலையை வந்தேன். இன்னொரு நாள் வேணா வரேன் ப்ளீஸ். சார், நீங்க வரதே எப்பயாச்சும் ஒரு தடவை தான் வருவீங்க. பதில் சொல்லாம வாங்க. சும்மா காஃபி குடிச்சிட்டு போலாம். சரி, வரலன்னா விட மாட்டீங்க பாருங்க. சரி வாங்க போலாம். ரொம்ப சந்தோஷம் சார். வாங்க போலாம். இல்ல நீங்க போங்க, நான் என் கார்ல ஃபாலோ பண்ணிக்கிறேன். சரி சார். போலாம். சொல்லுங்கம்மா, எதுக்கு எல்லாரையும் வர சொன்னீங்க? அது ஒண்ணு இல்லப்பா, நாளைக்கு கார்த்திக்கும் தீபாவுக்கும் கோவில சின்னதா ஒரு சடங்கு செய்ய வேண்டியதா இருக்கு. காலையில 9 to 10:30 நல்ல நேரமா இருக்கு. அப்போ நாம எல்லாரும் போய் அந்த சடங்கை செஞ்சுட்டு வந்துடலாம். அத்தை, இப்போ எதுக்கு இந்த சடங்கெல்லாம் செய்யணும்னு சொல்றீங்க? இல்லம்மா, உனக்கும் கார்த்திக்கும் நேரமே சரியில்லை. அதான் இந்த சடங்கு செஞ்சா நல்லா இருப்பீங்கன்னு ஐயர் சொன்னாரு. அதனாலதாம்மா இதை செய்யலாம்னு நினைக்கிறேன். மா, சடங்கான பொருள்லாம் வாங்கியாச்சா? இல்லப்பா, ஐயரே அதெல்லாம் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நாம எதுவுமே வாங்கிட்டு போக தேவையில்லை. ம். டேய் அண்ணா, நீங்க எல்லாம் எங்கே இருங்க, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். சரிண்ணா. வாங்க சார். இதான் சார் நம்ம வீடு. வீடு வெளியே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பார்த்து பார்த்து பண்ணியிருப்பீங்க பாருங்க. ஆமா சார், உள்ள வாங்க. போலாம். இவன் எப்படி இங்க வந்தான்? ஒருவேளை ஆனந்துக்கு தெரிஞ்சவனா இருப்பானோ? அதான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. இவன் கண்ணில் மாட்டக்கூடாதுன்னு தான் நாம இங்க வந்து தலைமறைவா இருக்கோம். இவன் மட்டும் என்ன பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. இந்த நேரம்னு பார்த்து கார்த்திக் சார் வேற வீட்ல இல்ல. நாம இங்க இருந்தா கண்டிப்பா மாட்டிப்போம். பேசாம ரூமுக்கு போயிடலாம்.
வாங்க சார். அம்மா, இவர் பேர் துங்காமா, பெங்களூரை சேர்ந்தவர். வணக்கம். வணக்கம்மா. உட்காருங்க. உட்காருங்க சார். வாங்க வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. பெங்களூர்ல ரொம்ப செல்வாக்கான ஆளு. அரசியல்வாதிங்க, எம்எல்ஏ, எம்பி, மந்திரிங்கன்னு நிறைய பேரோட பழக்கம் இருக்கு. ஓ, நம்ம பிசினஸ் கூட சில நேரம் இவர் ஹெல்ப் பண்ணியிருக்காருமா. இப்போ ஏதோ வேலை விஷயமா இங்க வந்திருக்காரு, அதான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். சரிப்பா. இவன் என்னோட தம்பி அருண், என்னோட சேர்ந்து பிசினஸை கவனிச்சுக்கிறான். வணக்கம். ஹலோ. இவங்க என்னோட ஒய்ஃப், பேரு மீனாட்சி. வணக்கம்மா. மீனாட்சி, ஆ? சாருக்கு ஒரு காஃபி கொடு. சரிங்க. சார், இவங்க தான் ஐஸ்வர்யா, அருணோட ஒய்ஃப். வணக்கம்மா. சார். அம்மா, கார்த்தி எங்கம்மா? அவன் வெளியில எங்கேயோ போயிருக்கான்ப்பா. சரி, தீபா எங்கம்மா? துங்கா சாருக்கு அறிமுகப்படுத்தணும். ஐயோ, இவர் வேற சும்மா இருக்காம அறிமுகப்படுத்துறேன்னு சொல்றாரு. நாம போனா மாட்டிக்குவோமே. இப்ப என்ன பண்றது? தீபா இங்க தானே இருந்தா, அதுக்குள்ள அவ எங்க போயிட்டா? அத்தை, அவ ரூமுக்கு போனதை நான் பார்த்தேன். அவ ரூம்ல தான் இருப்பா. அடி பாவி, போட்டு கொடுத்துட்டாளே. இந்த மாதிரி வேலையெல்லாம் இவ கச்சிதமா செய்வான். காஃபி எடுத்துக்கோங்க சார். எடுத்துக்கோங்க. நன்றிம்மா. மீனாட்சி, அத்தை. தீபா ரூமுக்கு போயிருக்கா, அவளை கூட்டிட்டு வா. சரிங்க அத்தை. ஐயோ, இங்க இருந்த பிரச்சனை ஆயிடும். நம்ம ரூமுக்கு போயிடலாம். தீபா, தீபா. அக்கா, நீ ரெஸ்ட் ரூம்ல இருக்கியா தீபா? அத்தை உன்னை கூப்பிட்டாங்க. எதுக்குக்கா? என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்திருக்காரு, அதான் அவருக்கு அறிமுகப்படுத்த கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். அக்கா, எனக்கு இப்போ வயிறு சரியில்லை. என்னால இப்ப வர முடியாது. நீங்களே ஏதாச்சும் சொல்லி சமாளிங்களேன் ப்ளீஸ். சரி தீபா, நீ வர வேண்டாம், நான் சமாளிக்கிறேன். என்னம்மா, தீபா எங்க? அத்தை, அவளுக்கு திடீர்னு உடம்பு முடியல, அதான் படுத்துட்டு இருக்கா. ஓ, அப்படியா? சரி, அப்ப ரெஸ்ட் எடுக்கட்டும். சாரி சார், என்னோட சின்ன தம்பியும் அவங்களோட ஒய்ஃபையும் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியல. பரவாயில்ல ஆனந்த், நெக்ஸ்ட் டைம் வரப்ப மீட் பண்ணிட்டா போகுது. அப்ப நான் கிளம்பிடுமா ஆனந்த்? என்னங்க, வந்துட்டு உடனே போறேன்னு சொல்றீங்க? இருங்க, சாப்பிட்டுட்டு போலாம். இல்லம்மா, நிறைய வேலை இருக்கு. ஆனந்த் ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டாரு, அதனால தான் வந்தேன். இன்னொரு நாள் கண்டிப்பா வந்து இருந்து சாப்பிட்டு போறேம்மா. சரிங்க, கண்டிப்பா வாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாங்க போலாமா? வாங்க சார். எதுக்கு தீபா இவனை பார்த்த உடனே ஒளிஞ்சுக்கிட்டா? அத்தை கூப்பிட்டும் இவ வரல. எதுக்காக இவ போகணும்? படா, போய் தொலைஞ்சான். இவன் மட்டும் நம்மளை பார்த்திருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? சார், கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஏதோ முக்கியமான வேலை சொல்றீங்களே தவிர அது என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சொன்னா என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவேன்ல. இந்த போட்டோவில் இருக்கிற பொண்ணை தேடி தான் இங்கே வந்தோம்.
பெங்களூர்லேருந்து வந்து ராப்பகலை தேடிட்டு இருக்கோம். சரி, நானும் இந்த பொண்ணை தேடி பார்க்குறேன். எனக்கு தகவல் கிடைச்சா சொல்கிறேன். ரொம்ப நன்றி. அப்போ நான் வரேன். ம். என்ன, இதுல இருக்கிற பொண்ணு நம்ம தீபா மாதிரியே இருக்கா? அப்போ தீபா மாதிரி இன்னொருத்தி இருக்காளா? இல்ல தப்பான இந்த போட்டோவை நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரா? ஒரே குழப்பமா இருக்கே. எதுக்கும் அவருக்கே ஃபோன் பண்ணி கேட்போம். ஹலோ, இப்போதான் வீட்டிலேருந்து வர, அதுக்குள்ளே ஃபோன் பண்ணுறீங்க? சார், நீங்க ஒரு போட்டோ கொடுத்தீங்களா? ஆமாம். அதுல இருக்க பொண்ணு பேர் என்ன? அதில் இருக்கிற பொண்ணு பேர் கீதா. ஆமா, அவங்கள எதுக்கு தேடுறீங்க? என் தம்பியை கொண்டுட்டு அங்கிருந்து ஓடி வந்துட்டான். அவளை சும்மா விட மாட்டான். அவளை தேடி கண்டுபிடிச்சு என் கையால் அவளை கண்டம் துண்டமா வெட்டி போனான். இல்லைன்னா என் மனசு ஆறாது. அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன். நீங்க தானே போன்ல பேசினது? ஆமா மேடம். நீங்க சொன்னவர் எங்க இருக்காரு? தோ இங்க இருக்காரு, இவருதான். வணக்கம் மேடம். சார், நீங்க தானே தீபா மேடத்தை பத்தி தெரியும்னு சொன்னது? ஆமா மேடம். சொல்லுங்க சார், தீபா மேடத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? தீபா மேடத்தை பத்தி பர்சனலா தெரியாது. அடையாறுல அவங்க வீடு இருக்குன்னு தெரியும். அவங்க ஹஸ்பண்ட் பேர் கார்த்திக். நான் ஒர்க் பண்ற கம்பெனியோட பிரான்ச் ஒன்று அடையாறுல இருக்கு. அதனால இந்த டீட்டெயில் எனக்கு தெரியும். வேற எதுவும் தெரியாது மேடம். அடையாறுன்னு சொல்றீங்களே, எக்ஸாக்ட் அட்ரஸ் தெரியாதா? தெரியாது மேடம். எனக்கு தெரிஞ்ச தகவலை சொன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சு தான் சொன்னேன். நீங்க அடையார் போய் விசாரிச்சீங்கன்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இது ஒரு சின்ன தகவல் தான். இருந்தாலும் அவங்க அட்ரஸை கண்டுபிடிக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சார். தீபா மேடம் பாட்ட நானும் கேட்டிருக்கேன். அவங்க இப்படி கான்சியஸ் இல்லாம இருக்கிறத நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க சீக்கிரம் குணமாகணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் மேடம். நான் வரேன் மேடம். ஓகே சார். என்ன மேடம், தீபா மேடத்தை பத்தி சின்னதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு போல? ஆமா சார், எல்லாம் உங்க எஃப்எம் ரேடியோவால தான். உங்க எல்லாருக்கும் நான் தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். மேடம், தீபாவுக்காக நீங்க தான் ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. நான் செஞ்சதெல்லாம் ஒரு சின்ன ஹெல்ப் தான். தீபா சீக்கிரமா குணமாயி அவங்க ஃபேமிலியோட போய் சேர்ந்தா எங்களுக்கு சந்தோஷம் தான் மேடம். எனிவே, தேங்க்யூ ஸ்ருதி எஃப்எம். அப்போ நான் கிளம்புறேன் சார். நீங்க தீபாவோட அட்ரஸை கண்டுபிடிச்சு ஃபேமிலியோட தீபாவை சேர்த்து வைக்கிறதுக்கு என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ சார். ஓகே, வரேன் சார். ஓகே மேம். தேங்க்யூ மேடம். யூ கேரி ஆன். இதுதானே கார்த்தி சார் வீடுன்னு சொன்னாங்க. எப்படியோ அலைஞ்சு திரிஞ்சு வீடை கண்டுபிடிச்சாச்சு. வீட்டுக்குள்ள போய் கார்த்தி சார் கிட்ட தீபா மேடம் என்கிட்ட இருக்கிற விஷயத்த சொல்லி அவர்கிட்ட அவங்கள ஒப்படைச்சிட வேண்டியதுதான். ஏமா, யாருமா நீங்க? எதுக்கு இங்க நிக்கிறீங்க? யாரை பார்க்கணும்? கார்த்திக் சாரை பார்க்கணும். ஓ, உள்ள போங்க. சரிங்கண்ணா. எக்ஸ்கியூஸ் மீ சார். மே ஐ கம் இன்? வாங்க. ஓகே. யார் நீங்க? என்ன வேணும்? மேடம், என் பேர் சக்தி. நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா இருக்கேன். சரி, இப்போ எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? கார்த்திக் சார் வீட்ல இல்லையா? அவர் எதுக்கு நீங்க கேக்குறீங்க? இல்ல மேடம், நான் அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அவர் வீட்ல இல்ல, வெளில போயிருக்காரு. நான் அவங்க அண்ணிதான். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். இல்ல மேடம், இது ரொம்ப முக்கியமான விஷயம். அவர்கிட்ட சொன்னாதான் சரியா இருக்கும்.
இங்க பாருங்க சக்தி, நாங்க ஜாயிண்ட் ஃபேமிலியா ஒன்னாதான் இருக்கோம். இங்க யார்கிட்டயும் எந்த ஒளிவு மறைவும் இல்ல. நீங்க சொல்ல வந்த விஷயத்த தாராளமா என்கிட்ட சொல்லலாம். நான் கார்த்தி வந்தது சொல்லிடுவேன். மேடம், நான் தீபா மேடத்தை பத்தி தான் பேச வந்தேன். தீபாவை பத்தியா என்ன பேசணும்? தீபா மேடம் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க.